இங்க விஜயா போட்ட திட்டம் எல்லாத்தையுமே இங்க மீனா தெரிஞ்சுக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் இங்க ஸ்ருதி கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிக்க வெளியில நின்று கேட்டுக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதனால எங்க அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா எதுக்குடா இப்படி குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, எல்லாம் அம்மாவுக்காக தான்ப்பா, அம்மா பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதுலன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல. இதை கேட்டு நானும் கூட ஆரம்பத்துல மீனா கிட்ட கோவப்பட்டேன். முதல்ல இந்த பலகுரலை போய் சண்டை போடணும்னு. ஆனா அதுக்கு பிறகு மீனா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னான். அதனாலதான் நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். வந்து பார்த்தது பிறகு தானே தெரியுது எங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றது. எங்க மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் இடையில பிரச்சனை வரணும்னு தான் ஸ்ருதியோட அம்மாவை நேரில் போய் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அம்மாவே இப்படி பிளான் பண்ணும்போது நான் அவங்க பெத்த பையன்ல, அப்படி இருக்கப்போ நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியலன்னு பேசிட்டு போக எது என்னமோடா. ஆனா பிரச்சனை வராம இருந்தா சரின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு ஸ்ருதி மீனான்னு சொல்லி எல்லாருமே நல்ல விதமா கலகலன்னு ரூம்ல பேசிக்கிட்டு இருக்குது எங்க விஜயோட காதல விலகுது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரச்சனை இங்க பூகம்பமா வெடிச்சது, இப்போ கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வெளியில வர மீனா, இதுதான் கடைசியா இருக்கணும், இதுக்கப்புறம் உங்க அம்மா என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசவே கூடாது சொல்லிட்டேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்க ஸ்ருதியும் முறைச்சிட்டே நிக்கிற மாதிரி நிக்க, என்னம்மா என்ன பிரச்சனை, ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுதே அப்படின்னு எங்க விஜயா கேட்க, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எல்லாம் இந்த மீனா பண்ண வேலை தானே எங்க விஜயா கிட்ட சொல்ல. விஜயாவும் சரி விடுமா, என் மீனா என்னைக்கு தான் வந்துட்டு சரியா இருந்திருக்கா, எல்லாமே பிரச்சனை தான் ஏற்படுத்திட்டு இருப்பான் இந்த முத்து மாதிரி. முத்துவும் மீனாவும் சேர்ந்தாலே இந்த வீட்டில் பூகம்பம் தான் கிளம்பும். அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியேறு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்க விஜயா போக எங்க ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. பாத்தியில உன் அம்மாவை எப்படியெல்லாம் பேசுறாங்க பாரு, மீனா கூட நான் பேசக்கூடாதான், இப்போ அவங்க அதுவே அவங்க வாயிலேருந்து வந்துட்டுலன்னு ரவிகிட்ட சொல்ல. சரி விடு ஸ்ருதி, நம்ம தான் இப்போ ஏதோ பிளான் பண்ணி நம்ம அதை அம்மாவோட மனசையே கொஞ்சம் கொஞ்சம் திசை திருப்பிட்டோம், கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கப்ப நேரத்தில் இங்கே ரோஹிணி மனோஜ் வீட்டுக்கு வர, இங்கே ரோஹிணி கிட்டையும் மனோஜ் கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியாம்மா, நல்லது ரொம்ப நல்லதுன்னு எங்கள் மனோஜ் சொல்ல, கூடவே ரோஹிணியும் எங்கள் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டி, இப்படிப்பட்ட விஷயம் இவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வாசுதேவன் ரொம்ப கோவமாக வராங்க. வீட்டு வாசலில் வாசுதேவன் வந்து நிற்கிறத பார்த்ததுமே விஜயா, என்ன சம்மந்தி, வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் நீங்கள் வரதே கிடையாது, ஒவ்வொரு நாளும் சம்மந்தி அம்மா மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தாங்க, சம்மந்தி எங்கன்னு நாங்கள் உங்களை கேட்கும் போதெல்லாம் வேலையாக இருக்காருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போனாலும் இந்த வீட்டுக்கு உங்கள் மகளை பார்க்க வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ஸ்ருதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி, வந்ததும் வராதுமா, உட்கார கூட இல்லாமல் அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்காகலாம் நான் வரல, முதல்ல ஸ்ருதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸ்ருதி வாங்க டாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக ஓடி வர, என்ன ஸ்ருதி, உனக்கு அவ்வளோ பெரிய வீடு அங்கே இருக்கும் பொழுது இந்த இத்தினோண்டு வீட்டுக்குள்ளே நீ இருந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி பேச, என்ன சம்பந்தி வந்ததும் வராதுமா இப்படி ஸ்ருதிகிட்ட பேசுறீங்களேன்னு எங்கள் விஜயா கேட்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், பொண்ணை கொடுத்துட்டோன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா, எதுக்காக சுதாவை கூப்பிட்டு இப்படி, அதுவும் அந்த நடன பள்ளின்னு ஒன்று வச்சுருக்கீங்களே உங்கள் ஃப்ரெண்டு வீடு, அங்கே கூப்பிட்டு இங்கே என் ஒய்ஃபை அவமானப்படுத்துறதுக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லையே சம்பந்தி, நாங்கள் சம்மந்தி அம்மாவை எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மூத்த மருமகளையும் கூட்டிகிட்டு போய் அங்கே என் பொண்ணை நீ அங்கே என் பொண்ணை பற்றி நீங்கள் சுதா கிட்டே என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் ஸ்ருதியும் வந்துட்டு எங்கள் விஜயாவை பார்க்க, விஜயாவுக்கு அப்படியே பயம் நடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. வாசுதேவன் வெறப்பான பேசுகிறத பார்த்ததுமே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இங்கே வெளியில் போன அண்ணாமலையும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வர, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன அண்ணாமலை, என் பொண்ணை வச்சு இந்த வீட்டில் அடிமையாக நடத்தணும்னு நினச்சிட்ருக்கியா, இல்லை உன் விருப்பத்துக்கு ஒன்று ஒன்றா செய்யணும்னு நினச்சிட்ருக்கியான்னு கேட்க, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொல்ல, உன் பொண்டாட்டியை வச்சு காய் நகர்த்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும் பொழுது, நாம பண்ண ஒரு விஷயம் என்ன இப்படி போயிட்டே இருக்கேன்னு எங்கள் விஜயாவும் சரி ரோஹிணியும் சரி பயந்து போய் நின்றுட்டுருக்கேன். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதனால் அண்ணாமலை இங்கே விஜயாவை பார்த்து மறைக்க, அதுக்கு இடையில எங்கள் வாசுதேவன் விஜயாகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் பொண்ணால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருதா, இல்லை என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் இடையில பிரச்சனைகள் எதுவும் நடந்துகிட்டே இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன ரவி உங்களுக்கும் இல்லை என் பொண்ணுக்கு எதுவும் இடையில பிரச்சனையா அப்படின்னு வாசுதேவன் கேட்கும் பொழுது, இல்லை அங்கிள், நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக உங்கள் அம்மா இப்படி என் மனைவியை கூப்பிட்டு வச்சு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கணும், என் பொண்ணால் எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கலாம், அப்படி எதுவுமே வராதப்போ நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா ரோஹிணி, நீயும் இந்த வீட்டுக்கு தானே வாழ வந்திருக்க, அப்படி இருக்கப்போ உன் கூடவே இருக்கிற எங்கள் ஸ்ருதியை பற்றி உன்னால் எப்படி தப்பாக பேச முடிஞ்சுது, நீங்கள் முகத்துக்கு நேராக நாடகம் ஆடிட்டு நல்லவங்களா, முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்துறீங்களா அப்படின்னு எங்கள் வாசுதேவன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க, இல்லை சம்பந்தி, நான் சொன்னதை தப்பாக நினச்சி
நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னதுனால தான் நானும் வீடு தேடி வந்திருக்கேன். என் பொண்ணை கையோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது, ஐயோ டாடி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும். இல்லை நான் சொல்ல வரதை முதல்ல கேளுங்க சம்மந்தி, நான் அப்படியெல்லாம் நினச்சி சொல்லலைன்னு எங்கள் விஜயா சொல்லும்போது, என்ன எப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் சொல்லலை? என் பொண்ணு இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கீங்க. அது சரி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இத்தினோண்டு வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்க முடியும்? அதனால் யாராவது ஒருத்தவங்க வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதனால தான் என் மருமகனையும் என் மகளையும் நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஸ்ருதியும் ரவியும் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் எங்கள் வாசுதேவன்னு சொல்கிறாங்க, இல்லைம்மா ஸ்ருதி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி குறை சொல்கிறேன்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. எதுக்கு இந்த வீண் வம்பு? நீ பேசாமல் மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது, எதுக்காக இப்படி நீங்கள் விபரீத முடிவெடுக்கிறீங்க? அண்ணாமலை கேட்க, போதும் அண்ணாமலை, என் பொண்ணு இத்தனை நாள் இங்கே இருந்ததே போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் வேகமாக பேசும்பொழுது உடனே மீனா வராங்க. எதுக்காக இப்படி பேசுகிறீங்க? இங்கே ஸ்ருதி நல்லா தான் இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கான், அவளால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்பொழுது, எல்லாம் உன்னால தாண்டி, நீ பண்ண பிரச்சனையால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நின்றுட்டுருக்குன்னு சொல்லும்பொழுது, எதுக்கு எடுத்தாலும் என்னையை தான் சொல்லுவீங்க, இப்போவும் என்னையை தான் சொல்லுவீங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அத்தை அப்படின்னு எங்கள் மீனா சொல்லும் பொழுது, என்ன சாதுர்த்தியமாக பேசுகிறேன்னு நினைப்பா மீனான்னு எங்கள் ரோஹிணி கேட்க, நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கிடுங்க ரோஹிணி, இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசலை, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் ஸ்ருதி இந்த வீட்டில் இருக்கிறதான் ரொம்ப நல்லது. ஸ்ருதி இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதனால் முழுக்க கெட்ட பேர் உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் தானே வரும். வந்து எத்தனை நாள் ஆகுது, வந்து ஒரு வருஷம் கூட முழுசாகலை, அதுக்குள்ளே குடும்பத்தை பிரிச்சுட்டானே உங்கள் பொண்ணு மேலே தான் பழி போடுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி பேசுவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், ஏன் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்ருதியை இப்படி அவசரப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை, நீங்கள் தான் தவறாக நினச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன்னு எங்கள் வாசுதேவன் சொல்லும் பொழுது, அதுக்கு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, இங்கே அம்மா கிட்ட ஆண்டி போய் பேசின விஷயம் எல்லாமே அம்மா மூலமாக நானும் தெரிஞ்சுட்டேன் டாடி, ஆனால் அதை பற்றி கேட்காம தான் நானும் இருந்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கோவப்பட்டு வர அளவுக்கு எதுவுமே நடக்கலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்ல, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேம்மான்னு எங்கள் வாசுதேவன் கேட்க, இங்கே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னையும் மீனாவையும் பழி வாங்கணும், அதாவது நான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கல, மீனாவிட்டேருந்து என்னை பிரிக்கணுன்றதுக்காக தான் அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்காங்க. அப்போ தானே அம்மா கோவப்பட்டு மீனாவை பேசுவாங்க, மீனாவை கோவப்பட்டு பேசினா முத்துவுக்கு கோவம் வரும், இதனால் முத்துவுக்கு எனக்கு இடையில பிரச்சனை வரணும் அப்படின்றதான் எங்கள் ஆண்டியோட பிளானே. அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் எங்கள் ரோஹிணியை கூட்டா சேர்த்துக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் பேசியிருக்காங்க. இது எதுவுமே எங்களுக்கு தெரியலன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் வாசுதேவன் எங்கள் விஜயாவை பார்த்து முறைக்க, என் கூடவே அண்ணாமலையை சேர்ந்துக்கிட்டு, என்ன விஜயா, பசங்களோட வாழ்க்கையில் தலையிடாத, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டும், அவங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்காங்களோ இருந்துட்டு போகட்டும்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொன்னால், இப்போ ஸ்ருதியை பற்றியும் ரவியை பற்றியும் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த வீட்டில் நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட நீ எதையுமே கேட்காம நீயே ஒரு முடிவெடுத்து செய்கிறதுக்கு நீயே இருந்துட்டு போயிடலாமே, இதுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லும் பொழுது, இதுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்ல வரும் பொழுது, அதுக்கு எங்கள் விஜயா என்னங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாசுதேவனும், போதும் நிறுத்த அண்ணாமலை, போதும் உன் நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் நான் வந்திருக்கேனே இவ்வளோ பெரிய நாடகம்லாம் போட வேண்டாம், எதுவுமே உனக்கு தெரியாமல் நடந்திருக்காது, உன் மனைவி உங்ககிட்ட கேட்காம என் மனைவியை தனியாக கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன நடந்தது? இந்த வீட்டில் ஸ்ருதி சந்தோஷமாக இருக்கும்போதே இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னா, அப்போ ஸ்ருதியால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே பெரிய பூகம்பமே நடந்த அளவுக்கு இவங்க பேச மாட்டாங்களா என்ன? இதுக்கப்புறமும் என் மகளை இங்கே விட்டு வைக்கணுமா? ஆனால் இவ தான் எதுவுமே புரிஞ்சுக்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இங்கே உடனே சொல்கிறாங்க. வாசுதேவனும், பாத்தியில நீ செஞ்ச ஒரு விஷயம் எங்கே போய் முடிஞ்சிட்டு இருக்க பாரு, ஆரம்பத்தில் நான் சொன்னதான் உன்னால இந்த குடும்பம் பிரிய போகுதுன்றது ரொம்ப உறுதி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முத்துவும், கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்காதப்பா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் விஜயாவும், போதும் நிறுத்தட்டா, எல்லாமே உங்களால் தான், நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது, இப்போ ஸ்ருதியும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்ன, நீங்கள் எதுக்காக எங்களை காரணம் கட்டி பேசுறீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு அண்ணாமலையும், ஏன் விஜயா இப்போ கூட உனக்கு புத்தியே இல்லாமல் முத்து மீனா மேலே பழி போடுறியே, நீ பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் அவங்கள காரணம் கட்டிட்டு இருக்கியே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை திட்ட, இங்கே ரோஹிணியும் கேட்குறாங்க, ஏமா அவள் தான் கூப்பிடுறானா, நீ அவள் கூட போயிருக்கியே, ஏன் நீ உன் அத்தைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டியான்னு எங்கள் அண்ணாமலை ரோஹிணியை திட்ட, அதை இல்லங்கள் அப்படின்னு எங்கள் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. எங்கள் மனோஜுவும் எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டு இருக்க, இங்கே வந்திருக்க வாசுதேவன் பயங்கரமாக திட்டுறாங்க விஜயாவை.
இன்னொரு தடவை என் பொண்ணு இந்த தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இங்கே மற்றவங்க காதுக்கு ஏதாவது எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என் பொண்ணை என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த தடவை ஸ்ருதி சொல்கிறான்றதுக்காக நான் அவளை விட்டுட்டு போகிறேன். ஆனால் அதே இன்னொரு தடவை அவளை பற்றின எந்த குறைகளும் யார் காதுக்கும் போகக்கூடாது. அப்படி போணுச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என் பேர் என்னாகிறது? பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு 4 பேர் என்னை 4 விதமாக பேசுகிறதுக்கா? எந்த தப்புமே பண்ணாத போதே இவ்வளவு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் என்னெல்லாம் செய்வீங்க? உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லாமலே போயிடுச்சு. இங்கே நான் மாப்பிள்ளையை நம்பி மட்டும்தான் என் மகளை விட்டுட்டு போகிறேன். என் மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் நான் வந்து ஓடி நிற்பேன். அதுக்கப்புறம் நான் இங்கே நடக்கிறத யாராலும் மாற்ற முடியாது, என் பொண்ணாலேயும் மாற்ற முடியாது. பார்த்துக்கிட்டீங்க மாப்பிள்ளை, இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் 2 பேரும் இருக்கிற இடம் இதுவாக இருக்காது, என்னுடைய வீடாக தான் இருக்குன்னு இங்கே விஜயாவை பார்த்து மிரட்டிட்டு வாசுதேவன் பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே விஜயா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆண்டி, இப்படியெல்லாம் நடக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல தான், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்றது நல்லாவே தெரியும். அதுக்கு ரோஹிணிக்கும் பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்க. அதனால் மீனாவே என்னை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா கிட்டே போய் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் கடைசியில் எங்கள் அப்பா வந்து இப்படி திட்ட அளவுக்கு ஆயிடுச்சு. இனிமேலாவது எங்கள் அங்கிள் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு நடங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா ஒரு நாள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்பாவை கேட்டு தான் ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் அங்கிளுக்கு மரியாதை கொடுக்காம அங்கிள் கிட்டே கேட்காம உங்கள் விருப்பத்துக்கு எதுவாக இருந்தாலும் செஞ்சிட்ருக்கீங்க. வாடா ரவி போகலாம். உங்களுக்கு முன்னாடியில் இனிமேல் எல்லாருக்கும் முன்னாடியுமே என் புருஷனை நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். வாடா போடா செல்லம் பட்டுன்னு நான் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுவேன். ஏன்னா அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? இது என்னுடைய பிரைவசி. இதில் தலையிடுறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. அதே போல் எங்கள் முத்து மீனா சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க சண்டை போட்டாலும் அது அவங்களுடைய விஷயம். அதுலேயும் நீங்கள் தலையிட வேண்டாம். நானும் எங்கள் மீனாவும் இப்படி ஒத்துமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு தானே இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க. இனிமே எங்களை எப்பயுமே உங்களால் பிரிக்க முடியாது. மீனா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைனாலும் ஒரு அக்காவாக இருந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்லிட்டு வட ரவி போகலான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக எங்க ரவியும் தன்னுடைய அம்மாவை முறைச்சு பார்த்துட்டே உள்ள போறாங்க. பாத்திலம்மா, உனக்கு முன்னாடியே இந்த பொண்ணை எப்படியெல்லாம் பேசுது பாருமா அப்படின்னு சொல்ல அதுக்கு எங்க விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்றாங்க, பாத்தியில ஸ்ருதி வயசுல ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாலும் நியாயமா தான் பேசிட்டு போகுது. உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நடந்துகிட்டு இருக்க. இந்த வீட்டுல எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாம நடந்துட்டு இருக்கன்னு எங்க விஜயாவை கண்டபடி திட்டுறாங்க. கண்டபடி திட்டிட்டு அண்ணாமலையும் உள்ள போக, என்னம்மா நம்ம பண்ண பிளான் எல்லாம் சொதப்பலாயிடுச்சே, இனி அடுத்த பிளான் என்ன பண்ணலான்னு தானே யோசிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் இவங்க திட்டினதெல்லாம் உங்க மண்டைக்கு ஏறல தானே? அது எப்படி ஏறும்? இங்கே சேரக்கூடாதவங்களோட சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே அது எப்படி ஏறும்? ஏறவே ஏறாதுன்னு எங்க முத்துவும் சொல்லிட்டு போக, கூடவே மீனாவும், எதுக்கிட்ட இப்படி எல்லாமா நீங்க என்னையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும்? கண்டிப்பா இது ரோஹிணியோடைய பிளானா தான் இருக்கும். என்ன ரோஹிணி, நீங்க தானே போட்டு கொடுத்தீங்கன்னு எங்க நேரடியாவே மீனா கேட்க, என்ன மீனா என்னைய பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, எதுவுமே தெரியாம நீங்க அத்தை கூட போயிருக்க மாட்டீங்க. அத்தை எல்லாமே தெரிஞ்சுதான் உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ஏன்னா ஸ்ருதியோட அப்பா அப்படி தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேல் நீங்கள் என்ன எந்த விதத்துலையும் காரணம் காட்ட முடியாது அப்படின்னு இங்கே மீனாவும் தெனாவட்டா பேசிட்டு போகிறது விஜயாவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாகவும் டென்ஷனாகவும் இருக்குது. இங்கே வந்த வேகத்துக்கு வாசுதேவன் இப்படி வெளுத்து வாங்கிட்டு போவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விஜயா. நம்ம ஒரு பிளான் பண்ண போக கடைசியில் அது நமக்கே எதிராக வந்து நின்றுடுச்சுன்னு பயங்கர ஒரு டென்ஷன்லையும் கோவத்துலையும் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கள் ஸ்ருதி மீனா விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க விஜயா.